சங்க இலக்கியத்துல நம் முன்னோர்கள் நிலப்பகுதிய 5ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. அது அன்பின் ஐந்திணைன்னு சொல்லுவாங்க. அதுல 1 பாருங்க, குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சி பூ எப்போதுமே மலையில பூக்கும், எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 2 முல்லை. காடும் காடு சார்ந்த இடமும், முல்லைப்பூ காடாதான் பூக்கும், அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 3 மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். வயல்ல தான் நெல்லு, கோதுமை, கரும்பு, வாழை எல்லாமே முளைக்குது. அது நம்ம உயிர் போன்றது. அதனால மருதம். மருதம்னா இனிமைன்னு ஒரு பொருள் இருக்கு, அப்படி நம்ம நினைப்பு வச்சுக்கலாம். 4வது நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். அடுத்தது பாலை. இது எளிமையா உங்களுக்கே தெரியும், பாலைன்னு அதே வந்துடுது, அதனால பாலைவனம். குறிஞ்சி கபிலர். குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் பார்த்தோம். கபிலர் கொடைக்கானல் மலையில உட்காந்து கப்புல காப்பி குடிக்கிறார் அப்படின்னு நினைப்பு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மறக்காது. 2 முல்லை. முல்லைக்கு ஆசிரியர் பேனார். முல்லை நல்லா காட்டுல மனமா இருக்கும்னு நம்ம பார்த்தோமா. அப்ப அந்த மனத்துக்கு என்ன வருது? பேய் வருது. அதனால இதனோட ஆசிரியர் பேயடார். அடுத்தது பாருங்க, மருதம். இதுக்கு ஆசிரியர் ஓரம்போகியார். நமக்கு வயல்ல நெல்லு, கோதுமை, கரும்பு, வாழை எல்லாம் போட்டிருப்போம்னு சொல்லுவோம். அதுக்கு இடையில இறங்கி போக முடியுமா? முடியாது. ஏன்னா அது நம்மளோட உணவு. அப்ப ஓரமா தான் போகணும், அதனால ஓரம்போகியார். அடுத்து பாருங்க, நெய்தல். இதனோட ஆசிரியர் அம்முவனார். இப்ப ஒரு வேட்டியோ புடவையோ நெஞ்சோம்னா தனியா ஒரு ஆளை நெய்ய முடியுமா? எல்லா வேலையும் செய்ய முடியுமா? முடியாது. ஒரு 3 பேராவது இருந்தாதான் நெய்ய முடியும். அப்ப அம்முவனார் எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாலை. ஓதலாந்தையார். அதாவது பாலைவனத்து மண்ணுல நடந்து 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 அவர் காலையில என்ன ஆச்சு? ஓதங்காத்து போயிட்டு அப்படியே காய்ச்சி போயிட்டு அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் போட்டுட்டு போங்க.